2030க்குள்ளே நம்ம வந்து ஜெட்ரோபாவையும் எத்தனாலையும் எமல்சிஃபிகேஷனையும் கொண்டு வந்திருந்தா இன்றைக்கி 55% ஆஃப் இந்தியாவுடைய ரெக்குயர்மெண்ட்டை நம்ம மீட் பண்ணியிருக்கலாம். 60 மில்லியன் பயோஃபியல் கொண்டாந்துருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானை கொடுத்து சப்மிட் பண்ணார் அப்துல் கலாம் கொடுத்த அந்த பார்வையை இவங்க செயல்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த 15 ஆண்டுகளில் இன்றைக்கி நம்ம வந்து அமெரிக்காவுக்கு அடிமை சாசனத்தில் கையெழுத்து போட தேவை இருந்திருக்காது. இன்றைக்கி வந்து இதை பண்ணியிருக்க தேவையில்லை. ஜார்ஜ் புஷ் வரும்பொழுது அப்துல் கலாம் சாரும் நானும் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் பை 2030 எப்படி இந்தியா அடைய போகுதுன்னு ப்ரெசன்டேஷன் கொடுத்தோம். அந்த ப்ரெசன்டேஷன் முடிஞ்ச உடனே புஷ் ரொம்ப வியந்து பாராட்டினார் அப்துல் கலாம். நீங்கள் யுவர் நாட் அ பிரசிடென்ட் அலோன், யுவர் அ சயின்டிஸ்ட், யுவர் அ கிரேட் பர்சன், we are only thinking about energy security, now you are talking about energy independence in 2005 அப்படின்னு அவர் ரொம்ப பாராட்டி இதெல்லாம் யார் எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்ட உடனே அப்துல் கலாம் சார் என்னைய காமிச்சார் பின்னால். ஆல் திஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபெலோ அப்படின்னு. உடனே புஷ் வந்து கூப்பிட்டு என்னை கை கொடுத்து பாராட்டினார். ஓகே, பாராட்டி என்னை பற்றி ஃபுல்லாக கேட்குறாரு. கேட்டு ஃபோட்டோ எடுத்து தான் விட்டார். இப்போ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய திட்டத்தையே இந்த அரசுகள் தொடர்ந்து வந்தால் காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை வந்து பிஜேபியாக இருக்கட்டும் யாருமே அதை செயல்படுத்தலை. செயல்படுத்தியிருந்தாங்கன்னா இன்றைக்கி சமையலறை கேஸ் தட்டுப்பாடு வந்திருக்காது.